யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, 2 நாளாட்டு திவ்யமான பக்தி, ஞானம், வைராக்கியம் அண்ணாச்சி பேசினாங்க. அதேபோல் ஆணவத்துக்கு ஆணவம் இருந்தால் நம்ம ஆன்மீகத்தில் இருக்க முடியாது. அப்படி ஆணவம் இருக்கவங்க சரியாக செயல்படவும் முடியாது என்பது அந்த கதையின் மூலமாக அண்ணாச்சி இப்போ சொல்லுவார். கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அப்போ எவ்வளவு தான் இது வேலை செய்தாலும் அந்த பக்தி, ஞானம், வைராக்கியம் வந்தால் தான் இது அந்த ஆளுக்கு தான் அந்த ஆணவம் இல்லாமல் இருக்கும் என்பதை இப்போ அண்ணாச்சி சொல்லுவார். கதையின் மூலமாக. யோகிராம் சூரக்குமார், யோகிராம் சூரக்குமார், யோகிராம் சூரக்குமார் ஜெயகுரு ராயா. பகவான் யோகிராம் சூரக்குமார் மகாராஜுக்கு ஜெய். ஆணவம் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து அதுக்கு வேலை படிக்க சொல்லாது, புத்தியை வளர விட செய்யாது ஆணவம். எல்லாம் நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், இப்படியே இது பண்ணி நான் பலசாலி, நான் அப்படி கெட்டிக்காரன் இப்படி கிடையாது நினச்சா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. அது இல்லை, புராணத்தில் அதுக்கு ஒரு உதாரணம். மகாபாரதத்தில் பீஷ்மர் சொல்கிறாரு, சண்டைக்கு வேண்டாம்ப்பா, சமாதானம் பண்ணுவோம் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறார். ஆனால் துரியோதனுடைய ஆணவம் என்ன நாம் பெரிய மல்வித்த இதில் கதாயுதத்தில் பெரிய ஆள், பீமனையும் தோற்கடிப்பேன்னு இந்த ஆணவம் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, இருந்தாலும்ப்பா நீ ஜெயிப்ப, நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா தர்மத்து பக்கம் நிற்பார். அவர் எங்கிட்ட நிற்கிறாரோ அந்த பக்கம் வெற்றியாகும். இன்றைய அளவில் கிருஷ்ண பரமாத்மா நீ இது பண்ணி அவமதித்து அனுப்பிட்டு அவங்க பக்கம் இருக்கார். அதனால் யோசி அப்படிங்கிறாரு. அந்த ஆணவம் யோசிக்க விடாமல், அந்த ஞானத்தை அடைய விடாமல் தடுத்துருது. அப்போ போரில் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆணவத்தினால துரியோதனன் அழிஞ்சு விட்டேன். அதே மாதிரி ஒரு கதை இருக்குது. அது எப்படின்னா, ஒரு ராஜ்யத்தில் அந்த துறைமுகத்தில் ஒரு 15 கிலோமீட்டருக்கு தள்ளி நிறைய அரேபிய குதிரைகள் வந்திருக்கிறதாக தகவல் வருது. உடனே தளபதிகிட்ட ராஜா கேட்குறாரு, ஆமாம் நம்ம குதிரைப்படைக்கு நிறையா இது வருது, இது குதிரை தேவை இருக்குதுன்னு சொல்கிறாரு. சரி போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முந்தி என்ன செய்கிறாரு இந்த தளபதி, நான் நாட்டை காக்கிறேன், ரவு வீரர்கள் பண்ணி விடுறாங்க, எனக்கோ என்னுடைய வீரர்களோ சம்பளம் குறைவாக இருக்குது. ஆனால் இந்த மந்திரி அரண்மனைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு வேலையும் பார்க்குறதில்ல. ஆனால் அவருக்கு என்னையோட அதிகமான சம்பளம் கொடுக்குறீங்க, இது என்ன நியாயம்னு ராஜாட்ட கேட்குறாரு. உடனே ராஜா அதுக்கு பதில் சொல்ல, காலம் கடந்து வருது. அப்போ தான் இந்த அரேபியாவிலேருந்து குதிரை வந்தது தெரிய வருது. உடனே தளபதி, நீ போய் பார்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் குதிரை ஏறி வீரர்களோடு போய் பார்க்குறாரு. சுமார் 2000 குதிரை வந்திருக்கு. உடனே அவருக்கு சந்தோஷம், நமக்கு குதிரைப்படையை பெருசாக விரிவுபடுத்தலான்னு சொல்லிட்டு வேகமாக ஒளியேறாரு. அந்த சந்தோஷத்தில் ராஜாட்ட, ராஜா 2000 குதிரை வந்திருக்கு, சரிப்பா, அது என்னென்ன வயசில் இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது, போய் கேட்டு வா. சரின்னு பரவடி ஓடுறாரு. ஓடி சொல்கிறாரு, வயசு அதிகமானது ஒரு 600 700 இருக்குது, மட்டமாக வயசு பருவமாக இருக்கிறது இருக்குது, குட்டிகள் கொஞ்சம் இருக்குது. அப்போ என்ன விலை சொல்கிறான்னு கேட்டால் அது கேட்காம வந்துடுறாரு. ராஜா கேட்குறாரு, சரிப்பா 2000 குதிரைக்கு விலை சொன்னேன், ஆனால் இப்போ பிரித்து இருக்கிறமே இதுக்கு என்ன விலை அப்படின்னா, இல்லை கேட்கலன்னா பலபடி ஒர்க்க போகிறாரு. சரின்னு பலபடி போய்ட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்தால் என்ன விலை அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு, சரிப்பா அதில் வியாதி ஏதி வந்திருக்கா, நம்ம செலக்ட் பண்ணுறதில் வியாதி இருக்கா அப்படின்னு பார்த்தியா? அது கவனிக்கிறதே இல்லை. சரி பலபடி போய் பாரு அப்படின்னா, அதில் 100 120 குதிரைகள் வியாதியோடு இருக்குது, அதையும் கழிக்கணும். இப்படி மாறி மாறி ஒரு 7-8 தடவை போகிறாரு. சரி நீ இருப்பா, நம்ம மந்திரியை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட போய் குதிரை வந்திருக்குங்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சொல்லுதான் சொல்கிறார் ராஜா. இவர் போகிறாரு, எத்தனை குதிரை வந்திருக்குன்னு கேட்குறாரு.
இவர் நமக்கு எத்தனை குதிரை தேவை, இந்த குதிரையில் வயசானது வியாதி வந்ததெல்லாம் அதை கழிச்சிட்டு மீதி குதிரை எவ்வளவு, உனக்கு என்ன தேவை அப்படின்னா அவன் எனக்கு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வேணுங்கிறேன். அப்போ இந்த இந்த விலை செலக்ட் பண்ணி எடுத்தால் கூட சொன்னதுனால இந்த விலையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு அவர் உனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாரு. தேவைன்னு கேட்டோன்னே அவன் விலை நம்ம கிராம்பு ஏலக்காயில் கொஞ்சம் விலை கூட வச்சு அந்த ஈக்குவல் பண்ணி வந்துடுறாரு. வந்து ராஜாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி 2000 குதிரை வந்துச்சு, அதில் 800 குதிரை வந்து இந்த மாதிரி சீக்காகவும் வயசாகணும் இருக்கிறது தேவையில்லை. மீதி குதிரைக்கு இவ்வளோ விலை சொன்னேன், ஆனால் மீதி செலக்ட் பண்ண பிறகு விலை அதிகமாக சொல்கிறேன். ஆனால் அதை சரி கட்டுறதுக்கு நான் நம்ம ஏலக்காய் கிராம்பில் விலை அதிகமாக வச்சு சொல்கிறேன். நீ இதை எடுத்துக்கிட்டால் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்கிறேன். என்ன செய்யன்னு கேட்குறாரு. அப்போ பக்கத்தில் இந்த தளபதிகிட்ட ராஜா சொல்கிறாரு, எப்பா நீ ஒரு 8 தடவை போயிட்டு வந்த, ஆனால் ஒரே இடத்துல இவ்வளோ விஷயங்களும் கேட்டு வந்து இருக்க. நான் சொல்லவும்ல, நீ இந்த இடத்துல ஒரு நீ மந்திரியும் இல்லை, நான் உன்ட்ட நாம் 2 பேரும் தான் பேசினோம். அப்போ இங்கே ஞானம் பெருசு, உனக்கு வந்து ஆணவம், அவருக்கு மட்டும் சம்பளம் இவ்வளோ கொடுக்குறாங்க நீ யோசிக்கலை. நீ ஆணவத்தில் நீ பேசின எனக்கு சம்பளம் குறையா இருக்குது குறையுன்னு. அவர் பாரு ஞானம் அவருக்கு வந்து இருக்குது, அந்த புத்தி கூர்மை இருக்குது, அந்த விஸ்டம்ங்கிற அந்த இது இருக்குது, ஆராய்ச்சி பார்க்குறது இருக்குது, என்ன வேணும் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு. இதுக்கு இனியே யோசிச்சு முடியுன்னு சொல்லி நினச்சிக்க அப்படின்னோடனே அந்த தளபதி சொல்கிறேன், எனக்கு கொடுக்குற சம்பளம் சரிதான், அவருக்கு கொடுக்குற சம்பளம் சரிதான், இனிமேல் நான் இந்த மாதிரி கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராஜாட்ட சொல்கிறார். இதிலேருந்து இந்த ஆணவம் வந்துருச்சுன்னா ஞானம் அடையிறதுக்கு அது பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு இப்படி சிறு சிறு கதைகள் எல்லாம் அண்ணாச்சி வரும்போது சொல்லுவாங்க. இது எல்லாம் பயனுள்ளது நமக்கு. அதில் எவ்வளவு புத்தி கூர்மையாட்டு நடக்கணுங்கிறத இது நமக்கு தெளிவிக்குது. அதுபோல் அதனால் எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடி வேண்டுகளும். அண்ணாச்சி பௌர்ணமி தோறும் இப்படி சிறு கதைகளும் ஒரு ஆன்மீக கருத்துக்களும் சொல்ல இருக்கின்றார்கள். அதுக்குள்ள சப்ஜெக்ட்டு ஒரு 5 6 ஒரு நாளைக்கு 2 வச்சு பார்த்தாலும் அவங்க என்ன 8 சப்ஜெக்ட் பேசுவாங்க. பெரிய பாக்கியம். அதேபோல் எல்லோரும் வாங்க, நீங்களும் ரொம்ப ஒரு பதிவு நாங்கள் பேசி அனுப்பட்டுமாங்கிறீங்க, தாராளமாக அனுப்புங்க. அனுப்புனா அதை நம்ம வெளியிடலாம், நம்ம சேனலில் போடலாம். வந்தி சொல்லிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அண்ணாச்சி இதை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சத்சங்கம் இதுதான் முதல் தடவை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எல்லோரும் அப்படி சொல்ல விருப்பம் உள்ளவங்கள்லாம் வாங்க, வந்து சத்சங்கம் பண்ணுங்கள். ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.